ஹலோ மக்களே. ஸோ 17th நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் பற்றி. ஸோ நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் ஒன்லி 1032 டவுட்ஃபுல் கேசஸ் ரெஃபர்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல், அதை பற்றி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா GS2 பெர்ஸ்பெக்டிவ்காகவும் பாப்புலேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸோ எப்படி எல்லாரையும் கன்சிடர் பண்ணுறாங்க, அப்புறம் கவர்மெண்ட் மெஷர்ஸ், அந்த விதத்தில் GS2ல வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா NRC அப்படின்னா என்னங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். டெஃபினிஷன் ஆஃப் NRC எதுக்காக எடுக்கிறாங்க, அண்ட் NPR நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்னாலும் என்னன்னு பார்த்துக்கணும். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ், சென்சஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ NRC எதுக்கு அப்படின்னா யார் இந்தியாவோட குடிமகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது தான் NRC. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அசாம்ல மட்டும்தான் இது வரைக்கும் கன்சிடர் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்ஸ்ல வேற ஏதாவது நேம்ல வந்துட்டு NRC கண்டக்ட் பண்றாங்களா, யாராவது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட சிட்டிசனா இல்லையான்றதை செக் பண்றாங்களா அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கணும். ஸோ எதுக்காக இந்த NRC கொண்டு வரப்பட்டது, எப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆர்டிக்கிளை கன்சிடர் வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை வந்து பண்ணா என்ன வந்துட்டு அட்வான்டேஜஸா இருக்கும், ஆர் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஏதாவது டைம் பீரியட் செட் பண்ணியிருக்கிறாங்களா, ஸோ ஆல் ஓவர் இந்தியா வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஸோ அசாம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபார்முலா NRC வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இல்லீகல் மைக்ரன்ஸ் யாரு அப்படிங்கிறதையும் நார்மலா இந்தியன் சிட்டிசன் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கிறது தான் இந்த NRC. ஸோ இது வந்துட்டு இல்லீகலா வந்தவங்களை வந்து அகற்றுறதுக்காக ஒரு மெஷர் தான் இது. ஸோ இதில் வந்து யார் டவுட்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1032 பீப்புள் இது வரைக்கும் டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் இந்த நியூஸ் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட்டு. மைக்ரேஷன், இல்லீகல் மைக்ரேஷன்னா அசாம்லாம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால பங்களாதேஷ்லேருந்து மைக்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் ஃபர்தரா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 1 இயர் கோட்டா வந்துட்டு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10.5 ரிசர்வேஷன் வந்து 1 இயர் பீப்புளுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு அது எலெக்ஷனுக்காக செஞ்சதா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இப்போ ப்ரெசென்ட் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசர்வேஷனோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆகுது. யாரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தது, கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் வந்து ரிசர்வேஷனுக்கு இருக்கா இல்லையா, அகைன் GS2 பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாடுல 1 இயர் கேட்டகரி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்ல, ராஜஸ்தான்ல, பல ஏரியாஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி வந்து ஒரு சில செக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், எங்களை ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பட்டேல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு மராத்தாஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. மஹர் குரூப், ஸோ அவங்கள தான் வந்துட்டு அவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இந்த மாதிரி ரிசர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்துட்டு அதிகரிச்சுட்டே வந்துச்சு அப்படின்னா அது நல்லதா, நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸோட ரோல் என்ன, அது எல்லாமே வந்து அகைன் இம்பார்ட்டன்ட் ஆகுது. GS2 பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கலாம், கான்ஸ்டியூஷனல் பேக்கிங்ல DPSPயா ஃபண்டமெண்டல் ரைட்டா எது வந்து ரிசர்வேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, ப்ராசஸ் என்ன, எவ்வளோ அளவுக்கு ரிசர்வேஷன் வந்து நல்லது, ரிசர்வேஷனே நல்லதா இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கண்டிஷன். ரிசர்வேஷன் தான் ஒன்லி சொல்யூஷனா ஃபார் வந்து இன்இக்வாலிட்டியை வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம அனலிசிஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். ஸோ அந்த வகையில் அது இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது அகெயின் சைல்டு அபியூசஸ். ஸோ சைல்டு அபியூசஸ் கேசஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா CBI வந்து கிட்டத்தட்ட ஒரு 77 பிளேசஸை வந்துட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைல்டு அபியூஸ் நம்மளுக்கு அதோட டேட்டா, ரிலேட்டட் டேட்டா, NCRB டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அது இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி அபியூசஸ்க்கு சைல்ட்ஸ் வந்து உள்ளிடப்படுறாங்க. ஸோ பாக்ஸ்கோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு அபியூஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால ஜென்ரல் நியூட்ரல் ஆக்கிட்டாங்க. ஸோ அதோடலாம் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம் எந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு இந்த சைல்டு அபியூஸ் வந்து நிறைய இருக்கு, ஸோ எந்த ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ கேசஸ் எல்லாம் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆகுதா, அப்படி ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னா ஏன் ரெஜிஸ்டர் ஆகல, ரெஜிஸ்டர் ஆன கேசஸ்க்கு ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கா, எந்த மாதிரி கிரைம்ஸ் வந்துட்டு சைல்டு மத்தியில அதிகமா இருக்கு, ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன, அப்படி வந்துட்டு இந்த இதை அனலைஸ் பண்ணணும். அகெயின் நம்மளுக்கு GS1ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட், ஏன்னா சொசைட்டில வல்னரபிள் செக்ஷன்ல சைல்டு வருவாங்க. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன
கிரைம்ஸ் அதிகமா இருக்கு, லைக் வந்து சைபர் கிரைம்ஸா எந்த மாதிரி கிரைம்ஸ் அதிகமா இருக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும், அண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் என்சிஆர்பியோட டேட்டாஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் டேட்டாஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் டவ் அன்னத்தை வந்துட்டு இது பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னா யுஏஇல ஃபீஃபா சாரி கத்தார்ல வந்துட்டு, நாட் யுஏஇ, கத்தார்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த டவ் வந்துட்டு அனுப்ப போறாங்க. டவ்ங்கிறது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கப்பல் தான் வந்துட்டு தவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரளாலேயே மேக் பண்ண போறாங்க. இது வந்து அராப் டிராவலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் தான் இது. ஸோ அதை தான் வந்துட்டு யூஸ் இப்போ மேக் பண்ணி திரும்ப அது வந்து சேல் ஆக போகுது. ஸோ இதோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு இதில் இருக்காது. ஸ்க்ரூ அந்த இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த மரத்தில் வந்து மேக் பண்ணி ரோப்ஸ்னால தான் இந்த ரோப்பு கயிறு இருக்கு இல்லையா, காயர் ரோப்பு, சணல் ரோப்ஸ், அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாகவே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. அந்த விதத்தில் இம்பார்ட்டன்ட். ஸோ கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு. ஸோ மேபி இதெல்லாம் வந்துட்டு இதுவாச்சு அப்படின்னா கல்ச்சர் வைஸ் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஆகலாம். ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வச்சுக்கணும் நம்ம. அகைன் இல்லை வந்து அந்த ஜிஐ டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல், முக்கியமாக ரிட் ஜூரிடிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் என்னென்ன பவர்ஸ் இருக்குது, யாருக்கு அதிக பவர்ஸ் இருக்கு ரிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்டிக்கல் 32 ஃபார் சுப்ரீம் கோர்ட் அண்ட் 226 ஃபார் ஹை கோர்ட். எதுக்காக இந்த ரெண்டு ஆர்டிக்கல் இருக்கு அண்ட் இதனால கோர்ட்ஸோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். அகெயின் GS2 பிளஸ் ப்ரிலிம்ஸ் லெவல்ல இந்த ரிட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ட். ஸோ கோர்ட்ஸுக்கு வந்துட்டு டே டு டே ஆக்டிவிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ்ல வந்துட்டு பங்களிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கோர்ட் வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் மட்டும்தான் அந்த என்ன கரெக்டா ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அகெயின் செக்யூலரிசம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். செக்யூலரிசம், ஸோ அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி என்ன டிஃபைன் பண்றாங்க, ஏன் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு இது கொடுக்கப்படல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ தட் இது எதுக்கு இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா எக்ஸாக்டா எந்தெந்த டொமைன்ல கோர்ட்ஸ் எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க முடியும். அண்ட் கர்த்தார்பூர் காரிடார் பத்தி வந்து பாத்தீங்கன்னா 16th நியூஸ் பேப்பர் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க் நான் வைக்கிறேன், நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்த நியூஸ் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர், நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து எய்ட் கொடுத்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா இந்த ரெயின்னால வந்து கல்டிவேட் பண்ண கிராப்ஸ் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து விடிவு தரத்துக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுல நம்ம வந்து சேர்த்து படிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு லெவல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். பட் இதோட வேற என்ன இன்சூரன்ஸ் ஒரு இந்த மாதிரி டிசாஸ்டர் மாதிரி வரும்போது எய்டிங் ஸ்கீம்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். ஸோ வந்துட்டு எந்த ஸ்கீம் வந்துட்டு எய்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ ஃபசல் பீமா யோஜனாலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ லாஸ் டேமேஜ் டியூ டு இந்த சைக்ளோன் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ரிலீஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆர்டிக்கல் ஆஸ் அ ஹோலா ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளால வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதிக்க முடியும் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ்ல. அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி ரெயின் வருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் செக் பண்ணணும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நியூஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, அடுத்த நியூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் ஜஸ்ட் வந்துட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்தியா வந்துட்டு ஒரு சில மெஷர்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஆப்கானிஸ்தான்ல வந்து பீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லியில வந்துட்டு அஜித் தோயல் அவர்களோட தலைமையில வந்து மீட்டிங்லாம் கூட நடந்தது, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் ரஷ்யாவெல்லாம் வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்றது தாலிபானுக்கு லைட்டா அகேன்ஸ்டா பண்றது தானே. ஸோ பட் இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு கை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ GS2ல இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா
இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் என்ன பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க, ரிட்டன் ஆத்தர் வந்து என்னென்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவரோட ஆங்கிள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்ரிச் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பிஎஸ்ஐஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நல்லதா இல்லையா? ஏன்னா நம்ம இப்போ வந்து ஆப்கானிஸ்தான்ல பீஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அது தாலிபான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது செய்யற மாதிரி தான் இருக்கும். பட் தாலிபானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனா அண்ட் பாகிஸ்தானோட பேக்கிங் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு நல்லதா இல்லையா, எப்படி அது வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு என்னன்னா, இப்போ நம்ம S-400 வாங்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடணும், கொடுக்கக்கூடாது, வே ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ நம்ம ஏற்கனவே S-400 வச்சு பார்த்தாச்சு. ஸோ எப்படி இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மாறப்போகுது அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து மாறும் அப்படிங்கிறதையுமே இது வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஐ மீன் அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். இந்தியா யூஎஸ் அண்ட் இந்தியா ரஷ்யா வந்துட்டு இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நடக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம போக போக ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும். பட் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா வேவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்தியாவுக்கு, ஏன்னா இந்தியாவுக்கு இது வந்து முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ யூஎஸ் தரப்புல என்னென்ன, இது வந்து ஒப்பீனியன் தான் இல்லையா, இந்த எடிட்டோரியல் பேஜ் எல்லாமே ஒப்பீனியன் தான். ஜஸ்ட் ஆத்தரோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சரை வந்துட்டு பயஸ்னஸ் இல்லாம என்ஹான்ஸ்டா எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து பாத்துக்கோங்க. அகைன் GS2 பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்துட்டு நம்மளோட 16th நவம்பர் பார்த்ததுதான் ஜன்ஜத்தியா கௌரவ் திவாஸ். ஸோ அதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் தான், எப்படி அது வந்து ட்ரைபல் பீப்புளோட பாப்புலேஷன் என்ஹான்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அகைன் GS1லயும் இம்பார்ட்டன்ட், GS2லயுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். GS1ல வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ்லயும், GS2ல பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரைபல் பீப்புள் எப்பவுமே நியூஸ்ல இருக்காங்க, ப்ரிலிம்ஸ்லயும் எப்ப வேணாலும் கேட்கலாம். அவங்களுக்காக என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி திவாஸ் அண்ட் ஃபெஸ்டிவ்ஸ்லாம் கிரியேட் பண்ணி மியூசியம்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே அவங்களோட கல்ச்சரை எப்படி என்ஹான்ஸ் பண்ண போகுது. ஸோ அதுக்கு அவங்களை எப்படி நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் த சொசைட்டியோட லிங்க் பண்ண போறோம், எஜுகேஷன் எப்படி போய் கொண்டு சேர்க்க போறோம், அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்காம, ஏன்னா காடுகள் அழிச்சா அவங்களும் சேர்ந்துதான் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்காம எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பெட்டரா கொண்டு வரது, அட் த சேம் டைம் என்வாயர்மெண்ட்டையுமே மாசுபடுத்தணும் நம்ம காடுகள் அழிக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி பீப்புளோட நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமா வர போறோம். ஸோ ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமா, பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கிறாங்க, ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க, அவங்களோட ஆக்குபேஷன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ, அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இதை வந்து பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து அனலைஸ் பண்ணிடணும். அண்ட் அடுத்தது வந்துட்டு இதுவுமே நம்ம நல்லா இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. GS3 பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே வந்து WPI இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் லைட்டா அதிகமா இருக்கு, பிரைஸ் ரைஸ் ஓவரால் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இன்ஃபிளேஷன் வந்து எக்கனாமிக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் வந்துட்டு போகலாம், ஸோ இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், கம்மியாச்சுன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், எதெல்லாம் இன்ஃபிளேஷனை வந்து தூண்டுது, அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட், டிமாண்ட் புஷ் இன்ஃபிளேஷன், காஸ்ட் புல் இன்ஃபிளேஷன், ஸோ இதுக்கான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் இம்பார்ட்டன்ட். இன்ஃபிளேஷனை எய்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, ஒரு பாயிண்ட்டுக்கு எப்படி வந்துட்டு அது கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, ஸோ மானிட்டரி பாலிசி வழியா, ஃபிஸ்கல் பாலிசி வழியா எப்படி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க இன்ஃபிளேஷனை வந்துட்டு இதில் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அகைன் இது வந்து சிபிஐ பற்றின இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவையுமே வந்து படிச்சுக்கோங்க. GS2க்கு அவங்க டேர்மை வந்து இன்க்ரீஸ் பண்றோம் இல்லையா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது. ஸோ கண்டிப்பா இந்த பெர்ஸ்பெக்டிவுமே ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு டேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேட்டா. ஸோ இதையுமே வந்துட்டு பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஜெண்டர் இம்பேலன்ஸ். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால வந்து பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல இம்பாக்ட் வந்து விமன் மேலேயும் சைல்டு மேலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்படி இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த COP26 வந்துட்டு டெலிகேஷன்ஸ் அட்டன் பண்ண போறதுல இந்தியாவில தான் வந்துட்டு கம்மி நம்பர் ஆஃப் 169 கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்தியாவை விட அதிக விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த டெலிகேஷன்ல அப்படிங்கிறது எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு ஜெண்டர் பயஸ்னஸ் வந்துட்டு தருது இல்லைங்களா? ஸோ அத பத்தின ஒரு டேட்டாஸ். ஸோ கண்டிப்பா இது எல்லாமே நமக்கு வந்து விமன் எம்பவர்மென்ட் பத்தி யோசிக்கும்போது எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ விமனோட அச்சீவ்மெண்ட்ஸ் எழுதிட்டு, ஸ்டில் அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த என்வைரன்மென்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லலாம் நம்ம வந்து இன்னும் ப்ராப்பரா இன்க்ளூட் பண்ணல. பட் விமன் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மெனி திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ வந்து கொண்டு வரதுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே இன்புட் வந்து நல்லா இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா ரூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க ஃபாரினர்ஸுக்கு. என்ன மாதிரி ரூல்ஸ் அப்டின்னா, அவங்க தேவையில்லாம இனிமேல்ட்டு ஸ்பெசிஃபிக் பிளேஸ்க்கு போயிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்றதோ, ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணணுங்கிற அட்மிஷன் வந்துட்டு கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ட வந்து பிசிக்கலா வந்து குடுக்கறது, இதெல்லாம் இனிமேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்டின்னா, ஃபாரினர்ஸோட டிராவல் அண்ட் ஸ்டேவ வந்துட்டு கொஞ்சம் ஈஸியர் ஆக்குறதுக்காக இருக்கிறது. சிம்பிளிஃபை பண்றதுக்காக இருக்கிறது தான். ஸோ அதுக்காக ஒரு ஆன்லைன் போர்ட்டல் கூட குடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டல் பேரு ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போர்ட்டல். ஸோ ஃபேஸ்லெஸ், கேஷ்லெஸ் அண்ட் பேப்பர்லெஸ் சர்வீசஸ் ஃபாரினர்ஸ்க்கு குடுக்கறதுக்காக இருக்கிறது தான். இது எத அமெண்ட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ரூல் ஃபாரினர்ஸ் அமெண்ட்மென்ட் ரூல்ஸ் 2021 தான். அத வந்து அமெண்ட் பண்ணி வந்த ஒரு ரூல் தான் இது. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி நம்ம வந்து டிராவல் டூரிசம் சாஃப்ட் பவர் அகைன் நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபாரினர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டூரிசம்காக வரலாம், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வரலாம், அப்புறம் ரிசர்ச்காக வரலாம், இல்ல நம்மள ஹெல்ப் பண்றதுக்காக வரலாம். ஸோ அந்த மாதிரி விதத்துல சாஃப்ட் பவர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அதுக்காக இப்போ GS2ல வந்துட்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல எழுதலாம். அதே மாதிரி எஸ்ஏ பேப்பருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்துலலாம் வந்து அப்புறம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஸோ GS3லயுமே நம்மளால வந்து லிங்க் பண்ணி எழுத முடியும். இந்த மாதிரி ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ள வர ஆரம்பிக்கும் இந்தியாக்குள்ள. அந்த மாதிரி இதுலலாம் நம்ம பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போவோம். அகைன் வந்து சிபிஐ பத்தின ஒரு இதுதான் இது. ஸோ சிபிஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா தான் இருக்கிறாங்க. சிபிஐ இஸ் அன் அட்டானமஸ் பாடி. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்துட்டு சிபிஐக்கு அகேன்ஸ்டா கேட்கணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் கேட்கணுமே தவிர சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு கேட்கக்கூடாது கொஸ்டின் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிபிஐ பத்தி சுப்ரீம் கோர்ட்டே சொன்னதுனால அவங்க அட்டானமஸா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிறது எல்லாமே எழுதணும். எதுக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிபிஐ ஒரு சில எஃப்ஐஆர் கேசஸ் வந்துட்டு தானாவே இது பண்ணியிருக்காங்க. பட் நாங்க ஜென்ரல் கன்சர்ன் ஸோ ஜிபிஐயோட ஜென்ரல் கன்சென்ட்லாம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. ஜென்ரல் கன்சென்ட்னா என்ன, ஸ்பெஷல் கன்சென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் கன்சென்ட்டை வந்துட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் சிபிஐ வந்து என்கொயர் பண்ண முடியும் எங்க ஸ்டேட்ல. நாங்கள் 2018லயே ஜென்ரல் கன்சென்சஸை வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம். ஸ்டில் எஃப்ஐஆர் வந்துட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கு கோர்ட் சொன்னது இதை நீங்க வந்து எங்க கிட்ட கேட்கக்கூடாது. சிபிஐங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட டைரக்டா கொஸ்டின் பண்ணிக்கோங்க. நாங்க இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அகைன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் சிபிஐ GS2ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஏன்னா சிபிஐ வந்துட்டு நம்ம சென்டர் கடியில வரதுனால சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் வந்து சிபிஐ டூத்லெஸ் டைகரா நம்ம கூப்பிடுறோம், இல்லைனா கேஜ்டு பேரட்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸா நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸா எழுத முடியும். அனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா ஆன்சர் வந்துட்டு எவால்வ் ஆகும். ஸோ GS2 பெர்ஸ்பெக்டிவ் அகைன் இம்பார்ட்டன்ட். அண்ட் நேவில வந்துட்டு பாத்தீங்கன்னா 170 ஷிப் வந்துட்டு ஃபோர்ஸ்ல வச்சுக்க போறாங்க. ஸோ டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பர்பஸஸ்க்காக இந்தியா பண்ணக்கூடிய டீல்ஸ் நம்ம வந்து ப்ராஜெக்ட் 75IA, ப்ராஜெக்ட் 15B, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆகுது. அண்ட் IOR ரீஜன்ல நம்ம இப்போ நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்றோம். அதுக்காக மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து நடந்திருந்தது. அண்ட் நேத்திக்கு வந்து அந்த வார் சூட்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ 16th நவம்பர் அப்போ. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டிஃபென்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றோம். ஸோ செக்யூரிட்டி ஆஃப் த நேஷனுக்கு வந்துட்டு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ப்ராஜெக்ட் 15B இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல டைரக்டா கேட்கலாம். ஸோ அதை பத்தின ஒரு டீடைல்ட் அனாலிசிஸ் தேவை. ஸோ இது அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, அடுத்து வந்து டெல்லியில வந்து ஸ்கூல் ஷட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்திருந்தோம். டியூ டு அந்த பொல்யூஷன்னால. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கம்யூனிட்டி கிச்சன்ஸ்
வைக்கணும். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கிச்சன்ஸ் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஏற்கனவே வந்துட்டு ஒரு மெஷர் வந்திருந்தது. டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி கிச்சன்னா எல்லாருமே வந்து இது பண்ணக்கூடிய ஒரு கிச்சன். பேசிக்கா நம்ம இப்ப தமிழ்நாட்டுல வந்து அம்மா உணவகம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கம்யூனிட்டி கிச்சன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல தனித்தனியா அவங்க வச்சிருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஒண்ணு வந்து மால் நியூட்ரிஷனை வந்துட்டு குறைக்கிறதுக்காகவும், ஹிடன் ஹங்கர், மால் நியூட்ரிஷன் இதெல்லாமும் கம்மி பண்றதுக்காகவும், அட் த சேம் டைம் ஈக்குவாலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக, அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல வந்து பீப்புளுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸோ பட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இதை இன்னும் நீங்க வந்து பண்ணல, ரோல் அவுட் பண்ணல? ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஹங்கர் இதெல்லாமே நம்ம கிட்ட அதிகமா இருக்கும்போது ஏன் இதை ரோல் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்டு 3 வீக்ஸ்க்குள்ள நீங்க இதை பண்றதுக்கு ஸ்டெப்ஸை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு முக்கியம் ஒரு மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ ஆர் ஹங்கர் ஃப்ரீ சொசைட்டி தான் அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 2 டேஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு, மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போவும் வெல்ஃபேர் சொசைட்டி வந்து நிறைய இருக்கிறதுனால அகைன் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல GS2லையும் இம்பார்ட்டன்ட் அண்ட் GS1லையும் இம்பார்ட்டன்ட். GS1ல எப்படி இம்பார்ட்டன்ட்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மால் நியூட்ரிஷன்னா என்ன, ஹங்கர்னா என்ன, ஹிடன் ஹங்கர்னா என்ன, டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கணும். அண்ட் டேட்டாஸ் ரிலேட்டட் டு இந்த ஹங்கர், மால் நியூட்ரிஷன் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் பாலிசி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து GS2ல நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பாவர்ட்டி கான்செப்ட்ஸ் அது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ அதுக்காக அந்த இது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்த இஷ்யூக்கு வந்து மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடனும் ஜையும் வந்துட்டு இதுல வந்து பேசிக்கிட்டாங்க. வெர்ச்சுவல் மீட் நடக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை பேசிக்கிட்டாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அவுட்கம்ஸ் எதுவுமே வரல. தைவானுக்கோ இதுக்கோ எதுக்குமே அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கல. ஸோ பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்கம் இல்லை. பட் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 பேரும் நம்ம ஒரு டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வேரியஸ் குளோபல் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால தீர்வு காண முடியும் அப்படிங்கறது தான் வந்துட்டு ரெண்டு பேர் தரப்புலையுமே வந்து உணர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டாங்க. பட் ஏதாவது அவுட்கம் வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அவுட்கமும் இதை வச்சு கிடையாது. அந்த விதத்துல இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளினான்சி ஃபார்மர்ஸ், ஸ்ரீலங்கான் ஃபார்மர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணனால கம்ப்ளீட்டா ஆர்கானிக்கா வந்துட்டு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து நடந்துடுச்சு. ஸோ அதை பத்தின ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்துட்டு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்கன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த மாடல் அப்படின்னா அதை ரோல் மாடலா எடுத்து நம்ம இந்தியாலேயோ இல்ல மிச்ச கண்ட்ரிஸோ எப்படி ஒரு சஸ்டைனபிள் கிளைமேட்டை வந்து கிளைமேட் சேஞ்சுக்கும் அதே டைப்ல வந்து பொல்யூஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கொடுக்குற மாதிரி நம்ம எப்படி வந்து மாற முடியும். ஏன்னா ஸ்ரீலங்கான்றது ஒரு குட்டி கண்ட்ரி, அவங்களால வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு அப்படின்னா ஸோ இந்தியாவிலையுமே கண்டிப்பா வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்கள ரோல் மாடலா எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்க்கணும். அண்ட் இந்தியா தரப்புல வந்து ஆர்கானிக்காக நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆர்கானிக் ஃபார்முக்காக என்னென்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் ஆச்சு, ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்க்கணும். அண்ட் அதுக்காக பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ்லாம் இந்தியா சைட்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ GS2 அகைன் பாலிசி பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். அப்படியே அடுத்து இதுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கணும். ரெக்கவரி வந்து கோவிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த டயத்தில் ப்ரைவேட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும். ஏன்னா கோவிட்னால நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து போயிருச்சு. ஸோ இப்போ பேண்டமிக் அப்புறம் ப்ரைவேட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சூப்பராக நம்ம வந்துட்டு எக்கனாமியை ரிவைவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட RBI கவர்னர் அவர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் MSME இவங்க எல்லாமே இன்னும் பூஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதையுமே அவர் வந்துட்டு சொல்றாரு. ஸோ அகெயின் ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக்ல வந்துட்டு
ஸோ பேண்டமிக்னால ப்ராப்ளம் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தோம், அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோம், ஸோ ப்ரைவேட் செக்டாரோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே ஜிஎஸ்3 பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோயர்ஸாக ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரோல் ஆஃப் விசில் ப்ளோவர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா வந்து பெட்டர்மெண்ட் பண்ண முடியும், அது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் யாரு கொடுக்குறாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னா ஒரு ஃபாரின் கம்பெனியோ இல்லை இந்தியாலே ஒரு புது தொழிலை வந்துட்டு துவக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறது. ஸோ எவ்வளோ பேப்பர் ஒர்க் இன்வால்வ் ஆகுது, டக்குன்னு பண்ண முடியுமா, இல்லை பயங்கர டிலே எடுக்குமா, கரப்ஷன் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கா ஒவ்வொரு பிஸ்னஸையும் இது பண்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடியதான் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ இந்தியாவில் அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து எம்என்சிஸ் வந்து சொல்லணும், அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்ஸ் எடுத்து இன்னும் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பெட்டரா வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நோக்கமா அமைஞ்சிருக்கு. ஸோ மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸ் இதெல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி வந்துட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சரி செய்யறது, எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்கறது, எப்படி இன்னும் எந்த ஃபீல்ட்ஸ்ல வந்துட்டு பிரைவேட் பிளேயர்ஸோ இல்லைன்னா இந்த ஃபாரின் கம்பெனிஸையோ நம்ம அட்ராக்ட் பண்றது, அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தினது தான் அகெயின் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்காக இது இம்பார்ட்டன்ட். 3 பேப்பர்லயுமே நம்மளால எல்லா பேப்பர்ஸ்லயுமே ஆக்சுவலா இது நம்ம ஜிஎஸ் 1, 2, 3 3 பேப்பர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் ரிவைவல், பாவர்ட்டியை வந்துட்டு நம்ம இது பண்றது, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு எழுத முடியும். ஸோ அதுக்காக தான் இது. அந்த விதத்துல இது இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கல், கண்டிப்பா வந்துட்டு படிச்சுக்கோங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் கொடுக்குறாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, எதுல நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, எதுல நம்ம இன்னும் கவனம் செலுத்தணும், எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்படிதான் இது பண்ணி படிச்சுக்கணும். அகெயின் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லுக் த்ரூ வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு முடியுது. நம்ம டீட்டெயில்டு இதோட வந்துட்டு திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.